த ரியல் பைசன் மனத்தி கணேசன். இன்னைக்கு மனத்தி கணேசன் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தமிழ்நாடு கபடி டீம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் நேஷனல்ஸில் தாண்டது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப வருஷமாக ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸே தாண்ட முடியாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் 3 வருஷம் தொடர்ச்சியாக நேஷனல் கேம்ஸ் தமிழ்நாடு டீம் ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த 3 வருஷமும் தமிழ்நாடு டீமில் மெயின் ரைடராகவும் மெயின் பிளேயராகவும் ப்ளே பண்ணது மனத்தி கணேசன் அவர்கள். இன்னைக்கு இந்தியன் கபடி டீம்ல ஒரு தமிழ் பிளேயர் ப்ளே பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்தியன் டீமோட ஸ்டார்டிங் 7ல மட்டுமே 3 தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதில் முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா மனத்தி கணேசன் அவர்கள். தமிழ்நாட்டில இருந்து நிறைய தலை சிறந்த கபடி வீரர்களை உருவாக்கிய சன் பேப்பர் மில்ஸ் தான் இவரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட், நேஷனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் 3 வருஷம் தொடர்ச்சியா ஜெயிக்கும் போது அந்த 3 வருஷமும் தமிழ்நாடு டீம்ல மெயின் பிளேயரா இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி அர்ஜுனா அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு தனியா ஒரு அடையாளம் மனத்தி கணேசன் அப்படிங்கிற பேரை உருவாக்கிக்கிட்டாரு. இப்போ அவரோட வாழ்க்கை வரலாற பைசன் சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படமா அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை அந்த படத்துக்கு கொடுக்கணும். இந்த படத்துக்கு அப்புறம் மனத்தி கணேசன் அப்படிங்கிறவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். கபடி நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஸோ கண்டிப்பா நானுமே போய் பார்க்க போறேன். ஸோ நீங்களுமே போய் மறக்காம பாருங்க.